த என்ஃப்ரோசர் 2024 அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோ வில்லங்கிட்ட அடியாளாக இருப்பாங்க. அப்படி இப்படின்ட்டு இவருடைய லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஒடியாந்து நம்ம ஹீரோவிட்ட அடைக்கலம் தேடும். உடனே நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்தோன்னே தன்னுடைய பொண்ணு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னுடைய வீட்டில் வச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து அப்படி வச்சுட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா வில்லன் ஒரு நாள் அந்த பொண்ணை கடத்திடுவான். இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும். தன்னுடைய பாஸே தங்கிட்ட இருக்கிற பொண்ணை கடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் அந்த பொண்ணை எப்படி மீட்கிறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வளையம். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே நம்ம ஹீரோ தாங்க. அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய மியூசிக் நல்லாயிருக்கு. படத்தோடைய சினிமோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் ட்ரெயின்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஏன்னா இவங்க எந்த ஒரு கேரக்டரும் நல்லா எழுதலை. ஹீரோவுடைய கேரக்டர் எழுத விட்டாங்க. அதனால் எந்த ஒரு கேரக்டரும் நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்க முடியல. அது வில்லனெல்லாம் அநியாயத்துக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. வில்லனுடைய கேரக்டர் ரொம்ப சுத்தமாகவே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்ட்ராங்கான வில்லன் இந்த படத்தில் இல்லை. எப்போவுமே ஒரு படத்தில் ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தால் தான் அந்த படம் கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இங்கே நிறைய வில்லன்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட செட் ஆகலை. படத்துடைய ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். ஏன்னா இது மாதிரி ஸ்டோரி நிறையா லாங்குவேஜில் வந்துருச்சு. சீன்ஸு அதே மாதிரி தான் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். கொஞ்சம் கூட வித்தியாசமான சீன்ஸே இல்லை. அது செகண்ட் ஹாஃப்லலாம் நம்ம கெஸ் பண்ணிடலாம், இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது கிளைமேக்ஸ் போக போக இன்னமும் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். கிளைமேக்ஸ் ஒரு மொக்கையான உப்புச்சப்பில்லாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. கிளைமேக்ஸாவது ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும் ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படி இப்படின்னு இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல் படம் మీకు சூப்பராக சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுருந்தோம் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் கவி